ஏங்க ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? அதுவா ஒரே லைன்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது எப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா செகண்ட் ஸ்டாண்டர்டான்னு தெரியல, தேர்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிறப்போ ஒரு கதை ஒன்று வரும். எப்படின்னா, ஒரு இது மாதிரி ஒரு ஓடை இல்லை ஆறு இல்லை குளம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் மரம் இருக்கும். அந்த நாவல் மரம் தான் இது, பார்த்துக்கோங்க, அதே நாவல் மரம் தான் இருக்குது. இது நாவல் மரம் தான். இந்த நாவல் மரத்துக்கு கீழே பார்த்தோன்னா ஒரு முதல் எப்பவுமே இருக்கும். அந்த நாவல் மரத்தில் என்ன பண்ணும் வந்து குரங்குலாம் வந்து ஏறி இந்த நாவல் பழத்தில் சாப்பிட்னு இருக்கும். அது மாதிரி சாப்பிட்னு இருக்கிறப்ப இந்த முதல்ல என்ன பண்ணுன்னா அந்த நாவல் பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தா நாவல் பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ வந்து அந்த முதல்ல நினைக்கும், நம்ம அந்த பழமே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, பழத்தை சாப்பிட்ற குரங்கோட இதயத்தை சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அந்த குரங்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து முதல்ல டிசைட் பண்ணும். அப்போ அந்த முதல்ல என்ன பண்ணோம், சரி எப்படி இதை நம்ம இந்த குரங்கு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அந்த குரங்கிட்ட வந்து முதல்ல பேசும். ரொம்ப நாளாக நீங்கள் மரத்துலேயே சுற்றி நிற்கிறீங்களே, ஏன் வந்து இப்படி ஆற்றுல ஒரு ஓரமாக போயிட்டு வந்தா என்ன, நான் ஒரு ரவுண்டு வேணா கூட்டு போய் சுற்றி காமிட்டு வரேன், வாங்க வேணா ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு கூப்பிடும். அந்த குரங்குக்கும் ஆசை, எப்போ பார்த்தாலும் மரத்துலேயே தாழ் நிற்கிறோமே, தண்ணியில் ஒரு டைம் தான் போயிட்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மேலே ஏறிக்கின்னு அது போயின்னு இருக்கும். குரங்கு ஒரு குரங்கு மட்டும் ஏறி போயின்னு இருக்கும். அப்போ அந்த முதல்ல வந்து டிசைட் பண்ணோம், சரி இந்த குரங்கு இன்றைக்கே முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும். அப்போ அந்த குரங்கிட்ட கேட்கும், நான் நாவப்பழம் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் நாவப்பழத்தையே உணவாக சாப்பிட்டுக்கிறீங்களே, உங்களுடைய ஆர்ட்டு உங்களுடைய இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நுரையீரல் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த முதல்ல வந்து குரங்கிட்ட கேட்கும். அப்போ வந்து குரங்கு வந்து சுதாரிக்க ஆரம்பிக்கும். ஆஹா, இவன் ஏதோ நம்மள பிளான் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது என்ன சொல்லும், நல்லா தான் இருக்கும், ஆனால் பாரு ஓ நேரம் ஏன் நுரையீரல் இதயத்தெல்லாம் கைட்டி மேலே மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன், நான் என்ன பண்ணுறது, நீ வந்து முதலே சொல்லியிருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லும். அதுக்கு என்ன சொல்லும், அப்போ மற்றவங்களுடைய நுரையீரலும் இதையுமே மேலே தானே மாட்டி வச்சுருப்பாங்க, வரப்போ நீ எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வா அப்படின்னும். அப்போ குரங்கு தோணுச்சு, ஆஹா இவங்ககிட்டருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் மேலே போயிட்டு எல்லாத்தையும் கைட்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே நான் வரேன்னு சொல்லிட்டு மேலே வந்துடும். வந்ததுக்கப்புறம் மேலேருந்து குரங்கு சொல்லும், ஏண்டா நீ என்ன ஒரு ஆள் சாப்பிட்லான்னு நினச்சி அப்பயே என்ன சாப்பிட்டுதாலும் பரவாயில்ல, எந்த குரங்குனா வந்து இதயத்தின் ஒரே இல்லை இதெல்லாம் கைட்டி மேலே காய வச்சுட்டு வருமா, இதாண்டா ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு, ஆசைப்பட்டு என்ன மட்டும் சாப்பிட்டுருந்தாலும் பரவாயில்ல, பேராசைப்பட்டதுனால இப்போ மொத்தமாக பிடிங்கிட்டு போச்சு அப்படின்னுமா. அது மாதிரி ஆசைப்படலாம், ரொம்ப பேராசைப்படக்கூடாது எந்த விஷயத்துலையும். சரி, அது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதான் ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்.